அகில உலக பரபிரம்ம ஜோதியே எனது மகர ஜோதி, எனது மகர ஜோதி, அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, கடல் பெருங்கருணை, கடல் பெருங்கருணை, கடல் பெருங்கருணை. என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் 100 நன்மைகள் நடக்கட்டும் மனதார வேண்டிக்கிறது. தமிழ்நாட்டுக்குள்ள சென்னையில் வெள்ளம், சென்னையில் வெள்ளம், சென்னையில் மக்கள் எல்லாம் அவதிப்பட்டீங்க. என்ன சொன்னேன்? எப்பா கடலுக்குள்ள ஒரு சுழற்சி ஏற்பட்டால் திருச்செந்தூர் ராஜகோபுர வாசலை திறங்க. இது யாரால சொல்ல முடியும்? இது யாரால சொல்ல முடியும்? மக்களுக்கு கடல் வழியா சுழற்சி காற்று புயல் உருவாக போகுது. எப்ப சொல்றான்? 4 நாளைக்கு முன்னக்கூட்டியே சொல்றான். கடலுக்குள்ள ஒரு சுழற்சி உருவாகுது, அது கனமழை, மிகப்பெரிய கனமழை, இப்படி எல்லாம் சொல்றல்ல. திருச்செந்தூர் ராஜகோபுர வாசலை திறந்து வச்சால் அந்த சுழற்சியானது பெருசாகாது. சாதாரண மழை பெஞ்சு மக்களுக்கு தேவையான மழை பெஞ்சு இயற்கைக்கு வேண்டதை கொடுக்கும். உனக்கு இயற்கை என்னன்னு தெரியாத, உனக்கு விவசாயம் என்னன்னு தெரியாத, உனக்கு நெல் அரி என்னன்னு தெரியாத, உனக்கு காந்தி மதி என்னன்னு தெரியாத. புரியுதா? தாமிரபரணி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? நான் 6 ஆண்டுகளா இந்த சமூக வலைத்தளம் மூலமா முதல் பதிவு திருச்செந்தூர் ராஜகோபுர வாசலை திறங்க. இது யாரால சொல்ல முடியும்? இந்த திருமுகம் இந்த சமூக வலைத்தளம் மூலமா வர்றது திருச்செந்தூர் ராஜகோபுர வாசலை திறங்க. இதுதான் முதல் பதி. கடல் கருணை, கடல் இது அழியக்கூடாது. இது என்ன தெரியுமா? இந்த ஒரு பொருள் தான், இந்த ஒரு பொருள். இதை நீ அக்னிக்கு கொண்டு போடலாம், சாம்பல் ஆக்கிடலாம். என்னட்டு காலகாலமா திருச்செந்தூர்ல வந்து மொட்டை போடுவேன், பழனியில வந்து மொட்டை போடுவேன். மொட்டை போடுற சடங்கு எதுக்கு? நாவல் பழத்தை கொண்டு சுடக்கூடாது. மண்ணில் போட்டா ஊதி எடுத்துக்கிடலாம். உனக்கு சுட்ட பழம் என்ன சுடாத பழம் என்னன்னே தெரியாது. தமிழ்நாட்டுக்குள்ள தலைநகரம் டெல்லி, திருச்செந்தூர்ல ஒரு 6 சுத்துறேன் இப்படின்னு சொன்னேன். நீ புரிஞ்சுக்கிட்டியா? சென்னை நகரம் எப்படி அழியும் வெள்ளத்தால சொன்ன நீ தெரிஞ்சுக்கிட்டியா? தெரியல. 4000 கோடி என்ன செஞ்ச கேட்டியா? ஆனா நான் என்ன சொன்னேன்? 4000 கோடி பெருசு கிடையாது, 1 லட்சம் லஞ்சம் திருச்செந்தூர் குருக்களுக்கு கொடுத்தா ராஜகோபுர வாசல் திறந்துருவான். முருகன் கனவுல சொன்னாருமா. முதல்ல முருகன் யாருன்னு அவனுக்கு தெரியாது. முருகா பிரம்மா 1 2 ஆகுது. முக்கண்ணு இங்க இருக்கு. நீ இங்க தருத குரு உருவான பிறகுதான் உனக்கு உடல் உருவாயிருக்கு. இந்த மயில் பாதம் இதுக்கு தொடர்பு உண்டு. ஆனா பாதத்தை பூமியில வச்சு நடன்னு சொன்னா கேக்கியா? தமிழ்நாட்டில் தண்ணி இல்ல, காவேரி கர்நாடகாரன் போய் பிச்சை எடுக்கிற. நீ தமிழ் என்னன்னு தெரியாது. ஆனா தமிழ உலகத்துக்கே நிலைச்சு நிக்கிறான். நீ நிலைச்சா நிக்கிற. உடம்பை எரிக்கிற இடத்துல மொட்டை போடுற, பழனிக்கு வந்து மொட்டை போடுற, திருச்செந்தூர்ல வந்து மொட்டை போடுற. உனக்கு எந்த குரு எரிக்கிற இடத்துல மொட்டை போடக்கூடாது, புதைக்கிற இடத்துல மொட்டை போடணும்? ஒரு மனிதனோட உடல் ஆத்மா அழிவு கிடையாது. காந்தி மதி நெல்லை அப்பன் பாறைகள்ல பள்ளி கொண்டிருக்கிறான். நெல்லு உடல் அரி பள்ளி கொண்டிருக்கிறான்.
பிரம்மா உலகத்தோட ஏக பிரம்மா தோற்றி வைக்கிறாரு பிரம்மா. 5 தலை நமச்சிவாய. யாரு? யாரப்பா? மார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறார் மகாவிஷ்ணு 5 தலையை தோற்றி வைக்கிறாரோ. அந்த 5 தலை என்ன? பஞ்சாட்சர மந்திரம் நமச்சிவாய. 4 தான் உன்கிட்ட இருக்கு, 4 வேதம். அந்த வேதம் எங்க இருந்து வரவழைக்கப்பட்டது? இந்த பிரம்மால இருந்து 4 வேதம். பிரம்மா எங்க இருந்து வரவழைக்கப்பட்டது? பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறது இருந்து 4 வேதம் உன்கிட்ட. 5வது வேதம் பிரணவ வேதம் என்கிட்ட. திருவோடு தர்மம், தர்மம் கொடு அம்மா தாயே, தர்மம் கொடு அம்மா தாயே, தர்மம் கொடு. என்ன அர்த்தம்? தர்மம் வெல்லும், தர்மம் வெல்லும். நீ அக்னியில கொண்டு போடுற, அப்போ உடனே வெள்ளம் வந்து அழிக்க தப்பு இல்லைல்ல, அழிக்க வைக்கிற. மனப்பூர்வமா சொல்லிட்டு செய்யறவன், சொல்லிட்டு செய்யறவன். அழிப்ப சொல்றது பெருசு கிடையாது, காக்கணும். அழிப்ப சொல்றதெல்லாம் பெருசு, காக்க வழி. எப்பா கடலுக்குள்ள சுழற்சி உண்டாயி உன்னை அழிச்சு போடும். திருச்செந்தூர் ராஜகோபுர வாசல் திறந்து வை. 4000 கோடி பெருசா இல்ல உன் மாநிலம் பெருசா? கன்னியாகுமரி தொட்டு சென்னை வர இது ஒரு ஆன்மீகம். இந்த கன்னியாகுமரி தொட்டு இமயமலை வர இது ஒரு ஆன்மீகம். இதுக்குள்ள ஒரு மதம், ஒரு ஜாதி. யாரு உருவாக்கினது? எந்த அரசம் உருவாக்கினது? அதெல்லாம் தெரியாது. வரலாறு படிப்போம், தர்க்கம் பண்ணுவோம், அழிஞ்சிருவோம். எப்பா தாமிரபரணி நதிக்கர வல்லநாட்டு மலை, வல்லநாட்டு மலை, வல்லநாட்டு மலை இணைச்சி, வல்லநாட்டு மலை இணைச்சி பெரிய ஒரு டாம் உருவாக்க போறேன். அந்த தூத்துக்குடி மாவட்ட மக்கள், திருநெல்வேலி மாவட்ட மக்கள் எல்லாம் வேற எங்கேயாட்டும் போயிருங்க. ஓட்டப்பிடாரம், ஓட்டப்பிடாரம், பாஞ்சாலங்குறிச்சி அந்த பாகத்துக்கு போயிருங்க. வல்லநாட்டு மலை, வல்லநாட்டு மலையை இணைச்சி தாமிரபரணி நதி, சமுதிரத்துக்கு போற நதியை சேமிக்க போற. இதை சேமிச்சா தான் இந்த உலக நாட்டு மக்களை காப்பாற்ற முடியும், தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற முடியும். 4000 கோடி சென்னைக்கு, சென்னைக்கு 4000 கோடி. 40,000 கோடி வேணுமா? 40,000 கோடி வேணுமா? 4 லட்சம் கோடி வேணுமா? இப்படி நான் தீர்மானம் பண்ணுவேன். தாமிரபரணி நதியை வல்லநாட்டு மலையை இணைச்சி ஒரு டாம் உருவாக்குவேன். தாமிரபரணி நதி கரையெல்லாம் சேமிக்கணும், அந்த நதியை சேமிக்கணும். ஒரே நதி, உலகத்தில் ஆதி நதி, முக்கடல், 3 நதி தாமிரபரணி அப்படியே போய் பிரியுது, 3ஆ பிரியுது. ஒரு நதி 3ஆ பிரிகிறது. உலகத்தில் ஒரே ஒரு நரி, ஒரே ஒரு நரி நதி. இந்த நதியிலிருந்து உருவான நரி. ஒவ்வொரு மனிதனும் நரி ஊழ விட்டுட்டு அலையுது. ஆடு நனைஞ்சா ஓனாய் அழுது. புரியுதோ? அந்த கதை தான். நான் தான் சொல்றேன், நீ தமிழ்நாட்டுக்குள்ள எந்த சித்தரை பார்த்த? எந்த சித்தர் இருக்கிறா? ஒரே ஒரு சித்தர் தான், சர்க்குருவே சரண ஐயப்பா. உனக்கு விநாயகர் இளையது, முருகனை தான் தெரியும். அது ஹரி அப்படின்னு தெரியாது. உனக்கு முருகனுக்கு 2 பொண்டாட்டி, வள்ளி அம்மா, தெய்வ யானை அப்ப, ஹரி. அப்ப உங்களெல்லாம் வச்சிருந்து எதுக்கு? நீ முருகனோட பக்தன், காலகாலமா காவடி எடுத்து வர்ற. இது நாக்கில வேற வேலை குத்திக்கிடுத, பறவை காவடி. எதுக்கு தெரியுமா? உடம்ப அழிக்கிறதுக்கா? ஞான தண்டாயுதம், போகரு. அண்டம் என்பது போகரு உருவாக்கி இருக்கு இந்த பொருள் மூலமா. ஒரு தேகம் என்பது போகரு, உன் உடல் என்பது போகரு. புலிப்பாணி, பாணி இருக்கதம், திருவெள்ளிக்கேணி, அரசன், ஐ தலைவன், இப்படிங்கிற ஒரு பொருள். எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிட்டீங்க? உனக்கு ஜாதி பெருசு, மதம் பெருசு. மதம் நீருக்கு மதம் கிடையாத, எல்லாம் சமமா தானே எல்லாரும் வீட்டுக்கு வந்தது. மதம் பார்த்து வந்ததா, ஜாதி பார்த்து வந்ததா? ஆனா அழியிறது மட்டும் உனக்கு ஜாதி சமுதாயம் யார் உருவாக்கினா? தேசியமும் என்ன பொருள்? காவி. தெய்வீகம் பச்சை, அழிக்க கூடாது. தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள். ஆனா கண்களை கூட அழிக்கிற. கண்களுடைய சாதாரணமா போச்சு.
ஆத்மா, இந்த ஆத்மா தான் உனக்கு சகலத்தை உருவாக்குது. இந்த ஆத்மாக்கு இதுக்கு பந்தம் உண்டு. ஏன் தெரிஞ்சுக்கிடல? பிரம்ம ஞானம் அறிந்தவன் தான் பிராமணன். பிரம்மத்தை அறியணும். நாரத பிரம்மம் அறி, விநாயகி விநாயகன் அறி. இது ஒவ்வொரு மனிதன் அழியக்கூடாது. எத்தனை முறை சொல்ல? 6 ஆண்டா 10 கதை சொல்லிட்டு இருக்க. ஒரு கதையை எடுத்து பாரு. எங்க நேரடியா விஷயத்த சொன்னேன். ஒரு கட்டமா சொல்லி 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 வந்தேன். அது உனக்கு தெரியாது. நீ படிச்ச பாடம் தான் உண்மை. நாசமா போச்சு, நாடு நாசமா போச்சு. தமிழ் கடல், அறம், அறம், பிரம்மா, பிரம்மா கா, இது என்னன்னு தெரியாது. காந்திமதி, நெல்லு, உடல், அரி, இது அறிஞ்சா காந்திமதி. ஓம் ஹரி ஓம், 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 ஓம் ஹரி ஓம். திருப்புகழ் கல்கி மாதாபிதாவோட சொத்து, விநாயகன் விநாயகியோட சொத்து. இது சொல்ல உனக்கு பெருமை கிடையாது. அந்த ஆளுக்கு கல்கி அவதாரம் வரும். அப்படியே உலகத்தை ஆட்சி பண்ணும். எப்பாங்க வா, உலகத்தை ஆட்சி பண்ண போற, உலகத்தை ஆட்சி பண்ண போற. எப்படின்னு கேட்கிறியா? அண்டம் என்பது இருட்டு. மகா சிவராத்திரி, உலகமே இருட்டாய் மகா சிவராத்திரி. என்னன்னு தெரியுமா? ஆக்கி காட்டுறேன். புரியுதா? இப்ப வெள்ளம், இந்த வெள்ளத்திலேயே இந்த விஷஜீவிகள்ட்ட இருந்து தப்பிக்கிறதே பெரிய விஷயம். உனக்கு ஜாலியா இருக்கு. உனக்கு சமுதிரம் வந்தாலும் ஜாலியா இருக்கு, மழை பெஞ்சாலும் ஜாலியா இருக்கு. ஆனா திருச்செந்தூர் ராஜகோபுர வாசல் திறந்துடாதீங்க. ஆனா பூட்ட சொன்னா பூட்டிருங்க. நன்றி கட்டணும்ல. சீனாக்கார கொரோனா முகக்கவசம் N95 95% சந்திராயன் 2 வெற்றி அடைஞ்சது. சந்திராயன் 3 தென் துருவம், சந்திரனுக்கு தென் துருவத்தில் கொண்டு என்ன வச்சானுவோ, கடலுக்குள்ள கொண்டு என்ன வெடிகுண்டு வச்சானுவோ. தென் துருவத்துக்கு சந்திராயன் 3 அனுப்பினானுல்ல, கடலுக்குள்ள கொண்டு என்ன மயிர் வச்சானுவோ. இத்தனை நாள் இத்தனை மணி நேரத்தில் வெடிச்சிடணும். சூரியனுக்கு ஒரு ராக்கெட்டு, சந்திரனுக்கு ராக்கெட்டு. யாரு அப்பனோட இதுடா? சந்திரன் அங்க நாடுடா. கடலுக்குள்ள வெடிகுண்டு வச்ச மாதிரி வச்சிருந்தது. உனக்கு பேரு விஞ்ஞானி, மயிர். மாதாபிதா உலகம், இதை அழிக்க கூடாதுன்னு சொல்ல ஒரு விஞ்ஞானி கிடையாது. உலகம் என்பது இருட்டாக போகுது. உன் விஞ்ஞானி சொல்லியிருக்கடா, நன்றி கேட்டவனுல. என் மோரையில முழிச்சிடாதீங்க. உங்க மோரையில முழிச்சா பாவம். அது மூலமாக இப்படி பேசிட்டு இருக்கிறேன். புரியுதா? என் மோரையில முழிக்கணும்னு நினைச்சிடாதீங்க. உங்க மோரையில முழிச்சா பாவம். மாதா பிதாவை எரிக்கிற நன்றி கெட்ட ஜென்மங்கள் உங்களை கடலை அழிச்சு போடும். தாமிரபரணி நதிக்கரை, வல்லநாட்டு மலை இணைச்சி டாம் உருவாக்கும். தாமிரபரணி நதி கடலுக்குள்ள போற நதியை சேமிக்க போற. நீ கர்நாடகாரன்றது பிச்சை எடுக்க கூடாது. புரியுதா? அண்டம் என்பது இருட்டாக்கி உலகத்துல எந்த பணக்காரன் பார்ப்போம். டாம் எப்படி உருவாக்குத? அந்த நாட்டு மக்கள் எல்லாம் காலி பண்ணு, வேற இடத்துக்கு போகாம இருப்பியா? வெள்ளம் வந்துட்டாலே வேற ஓடிடுற. இருட்டாயிட்டுன்னா உன் சொத்து சோகம் என்ன செய்வ? சொல்ற இடத்துல போய் குடியேறி ஓட்டப்படாரம், பாஞ்சாலங்குறிச்சி அந்த பாகத்துக்கு போயிருங்க. வல்லநாடு, தாமிரபரணி நதிக்கரையில இருக்கிறவன் பூரா ஓடிடு, ஓட்டப்படாரத்துக்கு ஓடிடு. அங்க போய் குடியேறிக்கும். இல்லை கடலை அழிச்சு போடும். டாமு கட்ட போற. வல்லநாட்டு மலையை இணைச்சி டாமு கட்ட போற. புரியுதா? குடியேறிடுங்க. வெள்ளம் வந்து உங்களை அழிச்சு போடும். வரக்கூடிய சன்னதிகளுக்கு காப்பாற்ற வழிமுறை உருவாக்கி வைக்க போறேன். இல்ல வரக்கூடிய சன்னதிகள் இந்த பூமியில இருக்க இடம் இல்லாம ஆயிடுவாங்க. எல்லாம் சமுதிரம் ஆயிடும். ஏன் நன்றி கட்டணும்ல? ஓடிடுங்க. காந்தி மதி, பாரத தாய், காந்தி மதி உடல், நெல்லை அப்பன்,
தோன்றிய அரி நமச்சிவாய. சொல்லுங்கடா சொல்லுங்கடா பார்ப்போம். வா சிவாய நம, வா நமச்சிவாய. இந்த மந்திரத்தை அறிஞ்சவன் உலகத்தை வென்றுட்டான்டா. உலகத்தை வென்றுட்டான். இவனை வெல்வதற்கு உலகத்துல நீ பிறக்கவே மாட்டான். நான் தான்டா மறைஞ்சி பிறந்து வருவன்டா. அழிவில்லாத அரசன் தமிழ் செந்தூர் கோபுரம் ஒவ்வொரு மனிதன் உடல் அதை கூட அழிக்கிற நீ சூரசம்ஹாரம் வேற வர்ற. சூரசம்ஹாரம் என்ன தெரியுமா? உன் மாதா பிதாவை அழிப்பது. முருகன் அதை செஞ்சானா? கோவப்பட்டு போன முருகன் செஞ்சானா? அப்பன் கழுத்துல இருக்கிறான் சர்ப்பமா. குண்டலி சக்தி கரு உருவாகுது. ஆத்மா. அப்ப கரு வேற ஆத்மா வேறையா? கருதான குண்டலி சக்தி, அதான ஆத்மா. பின்ன ஆத்மா எங்க பிரிஞ்சு போகுது? உடல் எங்க பிரிஞ்சு போகுது? அறியாத முட்டா போயிடலாம். உடம்ப புதைச்சிரு. தாமிரபரணி நதிக்கரை எல்லாம் சமாதி. ஒரு மணிமண்டபம் கெட்டப்பட்ட இடத்துல பூமியை கெடுக்க வந்துட்டானோ கேடுகாரனுவோ இந்த ரவுடி பயிர்வோ எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுங்க. அண்டம் என்பது இருட்டாக போகுது. உன் ரவுடித்தனம், இந்த அத்திட்டு போறது, இந்த கொலை பண்றது, கற்பழிப்பது எல்லாத்தையும் நிப்பாட்டிக்கும். தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை ரவுடிகள் இருக்கிய? 31 லட்சம் ரவுடிக்கு எங்க ஒன்று சட்டம், அரசனோட சட்டம். புரியுதா? தமிழ்நாட்டுக்குள்ள 31 லட்சம் ரவுடிகளுக்கு எங்க ஒன்று. இந்தியாக்குள்ள 40 கோடி ரவுடிகளுக்கு எங்க ஒன்று. பூமிக்கு தேவையில்லை. அத்திட்டு போற, அடுத்தவங்க முன்னாடி தாலியா அத்திட்டு போற, கொலை பண்ற, என்னதுக்கு? பணத்துக்கு. அண்டம் என்பது இருட்டாக போகுது. அப்ப இந்த ரவுடி பேர் யாரும் இருக்கக்கூடாது. 31 லட்சம் ரவுடிகள் தமிழ்நாட்டில் எங்க ஒன்று. பாரத தேசம் இந்தியா 40 கோடி வரைக்கும் எங்க ஒன்று. நீ பூமிக்கு தேவையில்லை. இந்த பாரத் மாதாக்கு தேவையில்லை. நீ அக்னிக்கு இரையாகி நாயாகிற, காக்கமாகிற, பண்டியாகிற. அப்போ அரசனோட என்கோடுற வாங்கிக்கோ. மண்ணில் புதைஞ்சு போட்டுரும். நீ மறுபடியும் வந்துக்கோ. மறுபடியும் வந்து ஒரு ரவுடித்தனத்தை பண்ண முடியாது. அரசனோட ஆட்சி. அதுக்குள்ள நான் திருத்திடுவேன் நாட்டை. புரியுதா? ஒருத்தனுக்கு ஒருத்தி. அதான் கலாச்சாரம். மண்ணில் புதைப்பது. ஆத்மா உடல் அழிவு கிடையாது. 31 லட்சம் ரவுடிகள். நீங்க எல்லாம் இந்த நாட்டில் எந்த அரசியல்வாதிகளுக்கு ஆதரவா இருக்கீங்க? எந்த அமைச்சர்களுக்கு ஆதரவா இருக்கீங்க? எந்த எம்எல்ஏக்கு ஆதரவா இருக்கீங்க? நீங்களும் நாட்டு மக்களை காப்பாற்றக்கூடிய நல்ல நல்ல ஒழுக்கம் உள்ளவர். முதல்ல சாதி தலைவர்னு எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு ஷூட்டிங் ஆகுது. சாதி சமுதாயம் ஒழுக்கத்தை கெடுக்க வந்துட்டீங்க. சினிமாக்காரனுவோ அவனும் பாதி நாட்டை கெடுக்கிறானுவோ எல்லாம் கடலை வச்சு உங்களை அழிக்க போற. நீங்க திருச்செந்தூர் ராஜகோபுரம் திறக்கக்கூடாது, திறக்கவே கூடாது. உங்களை கடலை வச்சு அழிக்க போற. புரியுதா? இது சாம்பிள். நீ வருது. ஓம் ஹரி ஓம். வள்ளி விநாயகி தெய்வ யானை அறிவோம். அருள் ஆனந்த செந்தில் விநாயக பெருமானுக்கு அரோகரா. அடி அடி முடி நாதா அண்ணாமலை. அடி முடி நாதா அண்ணாமலை. பாத விநாயக அரி. பாத விநாயக அரி. பாத விநாயக அரி. ஓம் ஹரி ஓம்.